தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடரும் நிலையில் மக்கள் பிரதிநிதிகளும் அவர்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். அரசியல் கைதிகளாக இருக்கின்ற எமது உறவுகள், எமது பிள்ளைகள் கண்முன்னே தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் கண்டு அவர்களது வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய முடியாமல், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதவி செய்ய முடியாமல் அந்த சிறையிலே முடங்கி எத்தனை வருட காலமாக அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களை ஒரு நியாயபூர்வ அடிப்படையில் விடுதலை செய்யுமாறுதான் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தாம் ஏன் அந்த சிறைபிடிக்க வைத்திருக்கின்றோம் என்று கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. தங்கள் மேல் என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத சிங்கள மொழியிலேயே குற்றங்கள் எழுதப்பட்டன. வலு கட்டாயப்படுத்தி அவர்களிடம் கையெழுத்து வாங்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த பிள்ளைகள் தங்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புமாறு அல்லது விசாரணைக்கு உட்படுத்துமாறு அல்லது தாமே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அது தெரிவிக்குமாறு கோருகின்றார்கள். ஆனால் இந்த அரசு அதனை முறையாக முன்னெடுக்கவில்லை. 96 அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். பிடிஏ சட்டத்தின்படி 23 பேர்களுக்கு புனர்வாழ்வு கொடுப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதேபோல மற்ற கைதிகளையும் அவர்களுடைய வழக்குகளை சீக்கிரமாக முடித்து அவர்களுக்கு ஒரு விடிவை கொடுக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு தான் சட்டமா அதிபர் கூறியிருக்கின்றார்கள்.